மகிழ்ச்சியையும் வந்து நிறையவே இந்த வேல்மாறல் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் சிலருக்கு வேல்மாறல் படிச்சும் எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க. இதுக்கு முக்கியமான 3 காரணம் என்ன அப்படின்னா, அதுல முதலாவது காரணம் வந்து நம்முடைய கர்ம வினை தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த கர்ம வினை வலிமையானதாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவு எளிதா இந்த வழிபாட்டுக்குமே பலன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. இது ஒண்ணு. இரண்டாவது காரணம், எந்த ஒரு மந்திரத்தையோ அதாவது நம்ம ஸ்லோகத்தையோ சொல்லுவதோ அல்லது அந்த விரதம் இருப்பதாகவோ இருந்தா முழு நம்பிக்கையோட நாம இருக்கணும். அந்த மந்திரத்தை பாராயணம் செய்யணும், சொல்லணும். கடமைக்குன்னு நம்ம படிக்கவே கூடாது. கண்டிப்பா அது வந்து பலன் வந்து தராது. மூன்றாவது காரணம், எந்த மந்திரத்தையும் பொறுமையாக சொன்னால் மட்டும்தான் மந்திரம் வந்து சக்தி பெற்று நமக்கு பலன் கொடுக்கும். அவசரமா வந்து நாம எந்த காரணத்துக்காகவும் எந்த மந்திரத்தையும் நாம படிக்கவே கூடாது. அப்படி படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பலன் கொடுக்காது. சரிங்க, வேல்மாறல் படிக்கிறதுக்கு அந்த பலன் நமக்கு முழுமையா கிடைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நாம ஆரம்பிக்கணும். அதே போல எந்த ஒரு கோரிக்கை வேண்டுதல் இதெல்லாம் முருகனிடம் வந்து முன் வச்சு வேல்மாறலை வந்து நாம படிக்க வந்து உடனே அப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எந்த பிறவியில நான் செஞ்ச கர்ம வினையால இந்த பிறவியில இவ்வளவு கஷ்டங்களை நான் அனுபவிக்கிறேன் எனக்கு தெரியல, என்னுடைய கர்ம வினைகள் வந்து எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் என்னுடைய தலையெழுத்த அது வந்து எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அதை மாற்றி எனக்கு உன்னுடைய அருளை கொடு முருகா, என்னை காப்பாத்த உன்னை தவிர வேற யாருமே இல்லை, என்னை காப்பாத்து முருகா, உன்னுடைய அருள் வேண்டி நான் வேல்மாறலை நான் வந்து 48 நாட்கள் வந்து படிச்சு முடிப்பதற்கு எந்த தடையும் வராம எனக்கு துணையா இருக்கணும் முருகா, என் மனம் முருக வேண்டி கொண்டு முருகர்கிட்ட வந்து இது மாதிரி நீங்க ஆத்மார்த்தமா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த வேல்மாறலை வந்து நீங்க படிக்க ஆரம்பிங்க. நீங்க முருகருக்கு உகந்த நட்சத்திரம், அவருக்கு உரிய நாள், சஷ்டி திதி, இந்த மாதிரி அவருக்கு உண்டான நேரத்தில் வந்து நீங்கள் வந்து காலை மாலை 2 நேரமுமே படிங்க. அதே போல் கடகடான்னு நீங்கள் வந்து படிச்சுட்டு போகாமல் ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அந்த அர்த்தம் புரிதலோடு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நீங்கள் வந்து முருகரை வந்து முழுசாக நம்புங்க. முதல்ல நம்ம கர்ம வினையை பொறுத்து தான் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறதுக்கான நாட்கள் கூட நமக்கு வந்து எடுத்துக்கும். அதனால நீங்கள் வந்து நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் படித்து நீங்கள் வந்து முருகரை நம்பி பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த வேல்மாறல் வேல் பூஜை பண்ணுங்க. வேல்மாறல் படிச்சுட்டு நிச்சயமாக உங்களோட கோரிக்கையை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். இதை நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க, எந்த குழப்பமும் அடையாதீங்க, யாருக்கிட்டையும் நீங்கள் அதை போய் புலம்பாதீங்க. நீங்கள் முருகர்கிட்ட சொல்லுங்க, உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் நிச்சயமா அவர் வந்து தீர்த்து வைப்பாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.